Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வாரம் ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை விதவிதமாக செஞ்சு அசத்திட்டு இருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டேஸ்டான தேங்காய் சுரணம் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி 2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிடலாம். ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரிசியை அரைச்சாச்சு பாருங்கள். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை ஊற்றி கிளறிடலாம். மாவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளற கிளற கட்டியாயிரும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுறலாம். மாவை கைவிடாமல் கிளறி விடுங்க, இல்லாட்டினா கட்டி பட்டுரும். இந்த மாதிரி நம்ம மாவை கிளறிட்டு பண்ணுறப்ப கொழுக்கட்டை நல்லா வரும். மாவு பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வெல்லம் ரெடி பண்ணிடலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் காய்ச்சினா போதும். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வெல்லப்பாக வடிகட்டிடலாம். மண் தூசி எதுவும் இருந்தாலும் ஃபில்ட்ராகி வந்துடும். இப்போ நம்ம சூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிடலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சுரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. சொப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கட்டவரில் வச்சு சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சொப்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், அழகாக சொப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம மடக்கி விட்டுறலாம். பாருங்கள், கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. அடுத்து கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு.
கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சுரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.